அனைவருக்கும் வணக்கம். சங்க இலக்கியம். சங்க இலக்கியத்துல 8 தொகை நூல்கள்: நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்றுப்பத்து, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியொடு, அகம் புறம் என்று இத்திரத்த 8 தொகை. இந்த 8 தொகை நூல்ல நல்ல குறுந்தொகை அப்படின்ற அடைமொழியோட பாடப்பட்டிருக்கக்கூடியதான் குறுந்தொகை இலக்கியம். குறுந்தொகையில மொத்தம் 401 பாடல்கள் இருக்குது. அதுல 205 புலவர்கள் அந்த பாடல்களை பாடியிருக்காங்க. இதை தொகுத்தவர், அதாவது குறுந்தொகையை தொகுத்தவர் பூரிக்கோ அப்படின்றவர் தான். இப்ப இந்த குறுந்தொகையில கடவுள் வாழ்த்த அடுத்து 3வது பாடலா ஒரு பாடல் அமைஞ்சிருக்குது. அந்த பாடல் எந்த சூழல்ல பாடப்பட்டது, அதாவது எந்த சிச்சுவேஷன்ல பாடப்பட்டது அப்படின்னா, தலைவியினுடைய வீட்டுக்கு பக்கத்துல ஒரு இடத்துல தலைவன் மறைவா இருக்கான். அதாவது சிறைப்புறத்தான் அப்படின்னு நம்ம இலக்கியங்கள்ல குறிப்பிடுவாங்க. மறைவா அப்படி நின்றுட்டு இருக்கான். அப்போ இங்க தலைவன் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக, அதாவது திருமணம்ன்றதுக்கு வரைவு அப்படின்ற ஒரு சொல் பயன்படுத்துவாங்க. வரைதல் அப்படின்னா திருமணம்னு அர்த்தம். அப்ப வரைவு பண்ணிக்கணும், திருமணம் பண்ணிக்கணும்ன்றதுக்காக தோழி தலைவனை இகழ்ந்து சொல்றாங்க தலைவிட்ட. உடனே அப்ப தலைவி சொல்றாங்க, தலைவன் இவ்வளவு நல்லவன், தலைவன் மீது தான் கொண்ட அன்பு எவ்வளவு உயர்வானது அப்படின்றத இந்த பாடல்ல எடுத்து சொல்றாங்க தலைவியினுடைய கூற்றா இந்த பாடல் அமைஞ்சிருக்குது. சரி, அப்படி பாடல்ல என்ன சொல்றாங்க, இந்த பாடல் குறிஞ்சி திணையில அமைந்த ஒரு பாடல். நிலத்தினும் பெரிதே, வானினும் உயர்ந்தன்று, நீரினும் ஆறளவின்றே, சாரல் கருங்கோர் குறிஞ்சி பூ கொண்டு, பெருந்தேன் இழைக்கும் நாடனோடு நட்பே. இதுதான் பாடல். இந்த பாடலை தேவகுலத்தார் அப்படின்றவர் பாடியிருக்காரு. இப்போ இந்த பாடல்ல சொல்லக்கூடிய தகவல் என்னன்னா, முதல் 2 வரிகள் தலைவன் மீது தலைவி கொண்ட அன்பை வெளிப்படுத்தக்கூடிய விதமா அமைஞ்சிருக்குது. இப்ப 2வது வரியில இப்ப சாரல் அப்படின்னு ஆரம்பிக்கும். 3வது வரியில கருங்கோர் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனோடு நட்பே. அந்த வரிகள் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது கருமையான கிளைகளை உடைய அந்த குறிஞ்சி மலர் இருக்கு இல்லையா, அந்த குறிஞ்சி மலர்ல இருக்கக்கூடிய தேன் அப்படின்றது, தேனை எடுத்து இந்த வண்டுகள் அதிகமான தேனை எடுக்குதான். பெருந்தேன் இழைக்கும் அப்படின்றாங்க. பெருந்தேனா அதிகமான தேனை எடுக்கக்கூடிய அந்த நிகழ்வை இங்க குறிப்பிடுறாங்க. நாடனோடு பெருந்தேன் இழைக்கும் நாடனோடு நட்பே. அப்படிப்பட்ட வளமையான பகுதியினுடைய நாட்டினுடைய நாடன் அப்படின்னா குறிஞ்சி நில தலைவனுக்கு வழங்கக்கூடிய பேர். நட்பே அப்படின்னா அன்பு அப்படின்னு அர்த்தம். தலைவன் மீது நான் கொண்ட அன்பானது எப்படிப்பட்டதுன்னா, இப்ப நம்ம வரைக்கும் வரணும். நிலத்தினும் பெரிதே, நிலத்தை விட பெரிது, அகலமானது அப்படின்றாங்க. நிலத்தினும் பெரிதே, வானினும் உயர்ந்தன்று. வானத்துடைய எல்லையை நம்மளால அளக்க முடியுமா, எவ்வளவு தூரம், எவ்வளவு உயரம் அப்படின்னு. அதை விட உயர்வானது தலைவன் மீது தலைவி கொண்ட அன்பு அப்படின்னு தலைவி சொல்றாங்க. நீரினும் ஆறளவின்றே, நீர்னா இந்த இடத்துல கடல் சொல்றாங்க. கடல் எவ்வளவோ ஆழமானதோ அது போல தலைவன் மீது தான் கொண்ட அன்பானது அளவிட முடியாது அப்படின்றாங்க. இப்படி இங்க சொல்லக்கூடிய 3 பொருட்கள், நிலம், வான், நீர் அப்படின்னு 3 பொருளை சொல்றாங்க. இப்ப இந்த 3மே ஒன்னை விட்டு ஒன்ன பிரிஞ்சு எதுவுமே இல்லை, தொடர்பு இல்லாம இருந்துச்சு அப்படின்னா எந்த பயனும் இல்லை. அதுபோல தலைவனும் நானும் எந்த ஒரு அன்பும் இல்லாம இருந்தோம்னா அதனால பயன் இல்லை. கடல் நீர், இந்த மேகங்களானது கடல் நீரை எடுத்துட்டு போய் வானத்துல எப்படி நமக்கு மழையா நீரை கொடுக்குதோ, அது போல தலைவன் மீது தலைவி கொண்ட அன்பானது எப்பவுமே எப்படின்னா இனிமையானது அப்படின்றாங்க. அதோட இந்த இல்லற வாழ்வினுடைய சிறப்பை நமக்கு எடுத்து சொல்றாங்க. அதை இங்க நம்ம பார்த்தோம்னா, அடுத்து சொன்னோம்ல, பெருந்தே நிலைக்கும் சாரல் கருங்கோர் குறிஞ்சி பூ கொண்டு பெருந்தே நிலைக்கும் நாடனோட நட்பு அப்படின்னா, இந்த இடத்துல குறிஞ்சி மலர்ல இருக்கக்கூடிய தேனை வண்டுகள் எடுக்குது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது தலைவியினுடைய அன்பும் தலைவனுடைய அன்பும் எப்படி உயர்வானது அப்படின்ற ஒரு இல்லற வாழ்வை நமக்கு எடுத்து சொல்லுது. பொதுவா இப்ப தலைவன் தலைவி, அதாவது கணவன் மனைவி 2 பேரும் ஒரு அன்பான வாழ்க்கை வாழ்ந்தாதான் அது சரியான இல்லறமா இருக்கும். ஆனா அப்ப அந்த குழந்தைகளும் மகிழ்ச்சியா இருப்பாங்க. அந்த இல்லற வாழ்வு மகிழ்ச்சியா இருந்தாதான் நாடும் செழிப்பா இருக்கும். இல்லற வாழ்க்கையினுடைய இனிமைதான் நாட்டினுடைய வளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது போலதான் இங்க சொல்றாங்க. இந்த பாடல்ல ரொம்ப அருமையான ஒரு விளக்கத்தை கொடுத்து பாடலை ரொம்ப இனிமையா சொல்லியிருப்பாங்க. குறுந்தொகை பாடல்.
அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.